ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நான் ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா அன்பால் சொந்தமான என் தெய்வமே பொறித்து நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும் அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா
புவியை உந்தன் நோக்கில் என்றும் இயக்கும் உன் உடன் துணை. எந்த பணியிலும் துணிந்து உழைக்க எழுச்சி வழங்கும் உன் அருள் பலம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய எளியன் பவுல் போல் வாழ்ந்திட, எளியன் பவுல் போல் வாழ்ந்திட. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி. உயிரின் பயணம் அதனில் தொடரும். உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே சகோதரிகளே, 2 விஷயங்களை அல்லது விடயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, மறைவான செயல்களால் அரிதான வெகுமதி கிடைக்கும். இன்னும் ஒன்று, ஒன்றுமில்லாமல் பிறந்து ஒன்றுக்கும் ஆகாதவற்றுக்குள் செல்ல என்ற ஒரு சிந்தனை. ரெண்டையும் யோசித்தோம்னா கொஞ்சம் நம்முடைய இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் என்பதுதான். இந்த பகட்டு, மவுசு, பவுசு, வெளிவேஷம், இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே தொற்றாது. சுனாமி தொற்றினாலும் தொற்று நோய் தொற்றினாலும் சுற்றி சுற்றி வருகிற கொரோனா தொற்றினாலும் இது தொற்றாது. 40 ஜோடி காலணி வைத்தவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இறக்கிற போது மாற்று துணி கூட அணிய நபர்கள் இல்லாமல் இறந்து போனார். 150 லாரிகளை தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கின்ற போது அதை வாங்கிய மாமனிதர் அதிகாரம் அழிய வாகனங்கள் கைவிடப்பட்டு சிறை வாசனை அனுபவித்து வருகிற மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
தன் அதிகாரத்தை காப்பாற்ற 6 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தவனும் இறக்கின்ற போது ஒன்றுமில்லாமல் செல்கிறான். என்னென்ன கனவுகளோடு இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு சென்றோம். ஒரு விபத்திலே என்ன ஆனது? இந்த சாம்ராஜ்யத்தையே தன் கைக்குள் கொணர முனைந்த மனிதனும் சவப்பெட்டியில் செல்லும் போது ஒன்றுமில்லாமல் தான் செல்கிறார். ஒன்றுமில்லாமல் பிறந்து ஒன்றுக்கு மாகாவத்திற்குள் மனிதன் செல்கிறான் என்பதை புரிந்து கொள்ள நாம் ஏன் மறக்கிறோம்? அதெல்லாம் செய்கிற காரியங்களை கொஞ்சம் மறைவா செய்தோம்னா, இந்த விளம்பரம் வீண் பகட்டில்லாமல் செய்தோம்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் அரிதாக நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இந்த சிந்தனையை இன்றைக்கு நாம் யோசிக்கணும். நமது வாழ்வை கொஞ்சம் அலசி பார்க்கணும். இது கடவுள் தந்த வாழ்வு, இலவசமாக தந்த ஒரு கொடை. இன்றைய வாழ்வு தான் நமக்கு நிஜ வாழ்வு. நாளைக்கு எப்படி நமக்கு தெரியாது, இன்னைக்கு ராத்திரி நமக்கு என்னன்னு தெரியாது. நமக்கு இதை எப்படி அலசி ஆராய்வது என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை இயேசு தருகிறார். இறைவேண்டல், உதவி செய்தல், நோன்பிருத்தல், தர்மம் செய்தல், இவற்றில் ஈடுபட வேண்டும் என்று அழைக்கிறார். தாமார் மற்றும் மொர்தோக்காய் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்த தன் மீது சாம்பலை பூசுகிறார்கள். தவக்காலங்களிலே தங்களை ஆணவத்தோடு காட்டாமல் தன் குற்றங்களை எண்ணி அன்போடு செயல்பட வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். நான் பாவி, நான் பலவீனக்காரன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே கடவுள் ஆசீர்வாதம் நமக்கு நிறைய வேணும்னா முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது, ஐ எம் வெரி வீக், நான் பலவீனமானவன், பாவம் செய்கிறவன், பாவத்துக்காக மனம் திரும்புகின்றவன், அதற்கு முன்பு மனம் வருந்துகின்றவன். அதை நினைச்சிட்டோம்னா எதையும் நம்ம விளம்பரம் இல்லாமலே, வெளிவேடம் இல்லாமலே நாம் வாழ்ந்து விடலாம். இடதுகை செய்யறது வலதுகை தெரியாது, வலதுகை செய்யறது இடதுகைக்கு தெரியாது. வெளி வேஷம் தேவையே கிடையாது. இயல்பாக இயற்கையாகவே வெளிப்படையாகவே நம்மால் வாழ முடியும். வாழணும். என்னத்தை கொண்டு போறதுக்கு? இரண்டாவது, கைமாறு என்கிற வார்த்தைக்கு இயேசுவின் போதில் என்ன இடம்? துன்பப்படுவதும் விளிமியங்களுக்காக நல்லவற்றுக்காக குரல் கொடுப்பதும் வெறும் கைமாறு பெறுவதற்காகத்தானா என்ற கேள்வி நமக்குள்ளாக எழலாம். மத்தேயு 5:12 சொல்கிறது, விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதாக ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தாம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 10:42. இயேசு நிச்சயம் கைமாறு பெறுவதற்கான நல்ல வாழ்வு வாழ சொல்லியிருக்க மாட்டார். ஒன்றை எதிர்பார்த்து செய்வது நிச்சயம் சரியானதாக இருக்காது. கைமாறு எதிர்பார்க்காமல் செய்வதுதான் இயேசு விடுக்கிற அழைப்பு. எதையும் எதிர்பார்க்காத, வெளிவேஷம் போடாத, நேர்மையா, உண்மையா, வெளிப்படையா, இயல்பா இரு. வாழ்வில் துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், விபத்துகள் வரும், ஆபத்துகள் வரும், சோதனைகள் வரும். வந்தாலும் அதற்கு பயந்து விடாமல் கைமாறு கிடைக்கிறதோ இல்லையோ அதை பற்றி எதிர்நோக்காமல் வாழ்வை நிறைவோடு வாழ்வதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும் என்பது இயேசு தருகிற பாடம். அவர் மட்டுமல்ல, நிறைய பேர் வாழ்ந்து இறந்தவர்கள் சொல்லி தந்த பாடம் அதுதான். அது நம்ம ஆய்வு செய்யறதே கிடையாது, அது ஏன்னு கேட்கறதே கிடையாது. ஏதோ வந்ததை பேசுறோம், வெந்ததை தின்னோம், போனோம் என்று ஆகிவிடுகிறது லைஃப். கைமாறு எதிர்பார்த்து வாழ்வது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. எதையும் எதிர்பார்க்காது வாழ்வை நேர்மையோடு, துணிவோடு, இயல்பாக உண்மைக்கு குரல் கொடுக்கும் நல்ல மனசான்றோடு வாழ்வதுதான் சரியான பார்வை. இந்த உலகம் எதிர்பார்க்கும் உலகம். எதையும் எதிர்பார்த்துதான் எதையும் செய்யும். கைமாறு இல்லை என்றால் மற்றவரை ஒதுக்கிவிடும். இத்தகைய உலகத்தில் வாழ நாம் விளம்பரங்கள் இல்லாமல் உண்மையாக, நேர்மையாக, எதையும் எதிர்பார்க்காமல், கைமாறும் எதிர்நோக்காமல் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை ஆள் பார்த்து, இடம் பார்த்து, ஜாதி பார்த்து செய்யாமல் தேவையான நேரங்களிலே, தேவையான இடங்களிலே செய்ய பழகிக்கொள்வோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பிறருக்கு உதவுகின்ற வேளைகளிலே நாங்கள் தன்னலம் நாடாது, எதையும் எதிர்நோக்காமல், எதிர்பாராமல், வெளிவேடமில்லாமல், தன்னலம் இல்லாமல், பொதுநல உணர்வோடு இருக்கிறதை பிறரோடு பகிர்ந்து வாழ எங்களுக்கு நல்ல கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.
பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அச்சம் அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, கருவில் சுமந்த தாயே லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.